கலை வணக்கம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா Gopro HERO11 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதான் அந்த Gopro HERO11க்கான உள்ள ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் தான் இது. அதுண்ட மேலே ஒரு பாக்ஸ் கார்ட்போர்டில் ஒரு பாக்ஸ் வந்துச்சு, இப்படி ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸை அவங்களுக்கு காட்டலாம் இல்லை, சின்ன காரணங்களால் பாக்ஸ் சேதம் அடைஞ்சிட்டு அதில் காட்டல. ஓகே, அதுக்கு மேலே இந்த 11ல் என்னென்ன ஃபீச்சர் தந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த கோப்ரோவில் கொஞ்சம் ஹைலைட்ஸான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. பழைய கோப்ரோக்கும் இதுக்கும் இருக்கிற கொஞ்சம் வித்தியாசங்கள் அது என்னென்னு சொல்கிறேன். நான் ஆட்டோமேட்டிக் ஹைலைட் வீடியோஸ் எடுத்துக்கொள்ளலாம், லான்ச் நியூவில் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம், 5.3Kயில் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். ஹைப்பர் ஸ்மூத் தந்திருக்கிறோம் 5.0வில், ஸ்டெபிலைசேஷன் தந்திருக்கிறோம். அதில் வாட்டர் ப்ரூஃப் தந்திருக்கிறோம் 33 FPL. அதோட எண்டோரா பேட்டரி தந்திருக்கிறோம். மெயின் திங் பார்த்தீங்கன்னா அது கோப்ரோ வெப்சைட்லேயே தந்திருக்கிறோம் என்னென்ன இதில் ஹைலைட்ஸான பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நான் கோப்ரோவை அன்பாக்ஸ் பண்ண போவோம். ஓகே, இந்த பாக்ஸுக்கு என்ன கண்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கான திருப்பி இருக்கும் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி USB to C டைப் பின் தந்திருக்கிறோம் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஓகே, அதை அங்கே வச்சுக்கொள்வோம். அதோட ஒரே ஒரு மவுண்ட் தந்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை கோப்ரோன்னு அடித்து ஒரு பிராண்டோடு தந்திருக்கணும். அதுக்கு கேமரா அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு நட்டு ஸ்க்ரூ ஒன்று தந்திருக்கணும். அதோட சொன்ன மாதிரி எண்டோரா பேட்டரி தந்திருக்கணும். எல்லாம் பழைய வெர்ஷன் எல்லாம் ப்ளூ கலரில் தந்திருக்கணும். இந்த முறை அந்த எண்டோரா பேட்டரின்றது புது இதாண்டபடியாக ஒயிட் கலரில் தந்திருக்கணும். அதோட C டைப் கேமரா ஹெல்மெட்டில் ஓட்டுறக்கான மவுண்ட் ஒன்று தந்திருக்கணும். அதோட Gopro 11 ஒன்று அது இருக்குது தந்திக்கணும். அவ்வளோதான் தந்திக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கார்ட்ஸ் தந்திக்கணும். என்னென்னு பார்ப்போம். இந்த பாக்ஸை நான் வச்சுக்கொள்கிறேன். நல்ல வடிவான பாக்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா கோப்ரோவை எப்படி சார்ஜ் பண்ணுற அதை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வேணால் ஒரு லிஸ்ட் தந்திருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா கேமரா மவுண்ட் எப்படி பிக்ஸ் பண்ணுறதுன்றதுக்கான இது தந்திருக்கிறோம். அதோட கோப்ரோ ஸ்டிக்கர் கொஞ்சம் தந்திருக்கிறோம். ஸ்டிக்கர் கொஞ்சம் இல்லை, 3 ஸ்டிக்கர் தந்திருக்கிறோம். சரி, அதாங்களை வைப்போம். இந்த பேட்டரிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் தந்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன். அதே மகளை வச்சுக்கொள்வோம். ஜூசர் ஒரு புக் மாதிரி தந்திருக்கிறோம். சரி, அதே மகளை வச்சுக்கொள்வோம். ஓகே, கோப்ரோவை எடுத்துக்கொள்வோம். நான் ஆல்ரெடி இந்த கேமராவை போட்டு அப்டேட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு அதோட வழிமுறையை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபோனில் ஸ்கேன் பண்ணால் இந்த இதில் பாருங்கள் QR கோட் காட்டுது. இதை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்கு நடிக்கும் நீங்கள் இதை அடிச்சும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் கட்டாயம். இந்த ஆப்பை ஃபோனுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். பண்ணால் தான் இந்த கோப்ரோவை அப்டேட் பண்ணலாம். ஓகே, அப்டேட் பண்ணுறதுக்கு முதல் இதை இப்போ இந்த கேமராவை எடுத்து கொள்ளுங்கள். இதை பாருங்கள், இந்த மூடி திறக்கிற கொஞ்சம் கஷ்டம். இது என்னென்ன திறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பட்டன், அதை புஷ் பண்ணிக்கொண்டு மேலே இழுக்கணும். மேலே இழுத்துக்கொண்டு சைட்டுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, திறந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா C டைப் சார்ஜ் தந்திக்கணும். பேட்டரி சுலட் அதோட SD கார்டுக்கான ஒரு சுலட் தந்திக்கணும். சின்ன SD கார்டு தான் போடலாம். ஓகே, நான் வெட்டியை போட்டுக்கொள்வோம். வெட்டியை இப்படி பலம் பார்த்து போடுங்க. போய் லொக் ஆகிடுச்சுன்னா அப்படி விழாது. வெட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு SD கார்டு லைனாக ஒரு SD கார்டு அதையும் SD கார்டு போட்டாச்சு. ஓகே, அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, கோப்ரோவை பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லிப்பேன் கேமரா அமௌண்ட் வந்து பாருங்க, கீழே 2 காலமாக இருக்குது. இதெல்லாம் அதை மவுண்ட் பண்ணக்கான ஆப்ஷன். இதை இப்படி வச்சு கேமரா பூட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பூட்டி பாய்ச்சி கொள்ளலாம். ஓகே, கோப்ரோ கேமராவை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்ன வீடியோ எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்குது. நான் செல்ஃபி எடுக்க
மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். என்னையை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குது. நான் செட்டிங்ஸ் காட்டுறேன். ஓகே, இதில் பாருங்கள். இது வந்து நான் ப்ரோ மூடில் வச்சு இந்த கேமரா அப்டேட் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா இதை எஸ்டி கார்டை போட்டால் தான் அப்டேட் பண்ணலாம். எஸ்டி கார்டை போட்டுட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குயிக் ஆப் இருக்குது ஃபோனில், அதோட கனெக்ட் பண்ணி போட்டு ஒரு செட்டப் இருக்கும். அதில் முதலாவது இருக்கும், லொக்கேஷன் இருக்கும், அப்படி கொஞ்சம் 3 ஸ்டெப் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தால் ஓட்டமாக அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகி கேமரா ஒன் ஆகின அப்புறம் தான் அந்த வீடியோ எடுக்க வலிக்கிடும். ஓகே, இது என்னென்னா மேலேருந்து ஸ்வைப் பண்ணி கீழே இழுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன் வரும். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோலர் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சவுண்டு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லொக் ஸ்க்ரீன் இருக்குது, டிஸ்பிளே மாத்திரை இருக்குது. இங்கெல்லாம் தட்டினீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது இருக்குது. இதில் முதலாவது போனீங்கன்னா பேட்டரி கண்ணேரம் யூஸ் ஆகாது, ஆனால் இதில் விட்டால் தான் உங்களுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் மூட் ஒன்று இருக்குது, ப்ரோ மூட் ஒன்று இருக்குது. அதில் ப்ரோ மூடில் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும், வீடியோ கிளியராக எடுக்கக்கூடிய மாதிரி வரும். ஓகே, இதை பார்த்தாச்சு. என் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா டைம் லைன் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ போயிட்டு கீழே இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஆப்ஷன் தரும். நாங்கள் என்ன குவாலிட்டியில் எடுக்கிறோமோ அது இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஒவ்வொரு மாடலையும் மாற்றி பாருங்கள். நானும் என்ன மாற்றி பார்க்கல. மாற்றி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ வேணும்னா கோப்ரோ பற்றி என்ன ஒரு வீடியோவில் போடுறேன். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட